வணக்கம் நண்பர்களே. மனித மூளை ஒரு விசித்திரமான கருவி. இயற்கையின் படைப்பில் அந்த மனித மூளையினுடைய முழு பரிணாமத்தையும் நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்வது என்பது சற்று கடினம். தேர்தலில் பண விநியோகம் என்று ஒரு பெரிய சிக்கலான கட்டமைப்பு இருக்கிறது. அதாவது வாக்குகளுக்காக பணம் கொடுப்பது. இந்த கட்சிக்கு இந்த வாக்கில் நீங்கள் இந்த சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று சொல்வதற்கு பணம் கொடுப்பது. இது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்த பிறகு கொஞ்சம் கடினமான வேலைதான். ஆங்காங்கே அதிகாரிகள் இருந்து சோதனை செய்வார்கள். உங்களுக்கு பணமாகவோ பரிசு பொருட்களாகவோ அது தங்கமாகவோ எப்படி என்ன வடிவத்தில் இருந்தாலும் அது பறிமுதல் செய்யப்படும். ஆனால் இவர்கள் ஒரு கட்சி, ஒரு பெரிய கட்சின்னு வச்சுக்கிங்களேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சி, அவர்கள் ஒரு முடிவு செய்கிறார்கள். மனிதன் தொடுவதற்கே தயங்கக்கூடிய ஒரு பொருள் எது? ஒரு வாகனம்னா தொட்டு பார்ப்பாங்க, ஒரு பாக்ஸ்னால் தொட்டு பார்ப்பாங்க, ஒரு ஏடிஎம் இதை கொண்டு போகிறேன் பணப்பெட்டி தகரப்பெட்டினா தொட்டு பார்ப்பாங்க. ஆனால் குப்பை தொட்டிகளை மனிதன் அருகில் கூட நெருங்குவதில்லை. காரணம், கிருமி தொற்று ஏற்படும். குப்பை தொட்டிகள் என்பது ஒரு யாரும் அத்தனை விரும்பத்தகுந்த இதல்ல. அந்த குப்பை தொட்டிகள் வடிவத்தில் குப்பை தொட்டிகளுக்குள் பணத்தை வைத்து அதுக்கு மேல் சில காகித குப்பைகளையும் போட்டு நாம் சாதாரணமாக எடுத்து செல்வோம் ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு அப்படின்னு ஒரு கட்சி திட்டம் போட்டிருக்கு. அதைத்தான் நான் முதலே சொன்னேன். மனித மூளை விசித்திரமாக யோசிக்கும் ஒரு தன்மை கொண்டது, விசித்திரமானது. சூழ்நிலைக்கேற்ப தங்களை தகவமைத்துக் கொள்ளும் தன்மையும் அந்த மூளைக்கு உண்டு. மனித மூளைக்கு எப்படியும் அது தன்னை தகவமைத்துக் கொள்ளும் சூழலுக்கேற்ப தன் சர்வைவலுக்காக. அப்படித்தான் இப்போது இந்த குப்பை தொட்டி ஐடியாக்கள் எல்லாம் கொடுப்பதற்கு ஒரு குப்பை மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். அதுவும் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கட்சி. அவர்கள் இது போன்ற ஆலோசனை சொல்பவர்களின் பக்கத்தில் வைத்துக்கொண்டு அதன் மூலம் ஏதாவது ஒரு ஆதாயம் பெற்று எப்படியாவது நாம் வெற்றி பெற விட மாட்டோமா என்ற ஒரு எண்ணம். இன்னும் நிறைய குப்பை தொட்டி ஐடியாக்கள் வரும். அதை எங்கே எப்படி நாம் கண்டுபிடிக்கிறோங்கிறது வேறு விஷயம். நேயர்களோடு பகிர்ந்து கொள்வோம். சற்று கவனமாக இருங்கள். தேர்தல் என்று சிந்தித்து வாக்களியுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி